தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் பழுதாகிருச்சுன்னு சொன்னால் அந்த பழுதை நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் போட் என்னுடையது இல்லை, பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டாக தூக்கி எறியப்பட்ட ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் போட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எதுக்காக இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் போட்டை எரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ப்ளூடூத் இயர்ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் நம்மளுக்கு ரெண்டு பக்கத்துலையும் வரும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கர் நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனில் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி ஸ்பீக்கர் பழுதாகிருக்குன்னு சொன்னால் இதை வாங்கின நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி எரியப்பட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனோட போட் எடுத்து நாம் மறுபடியும் எப்படி அதை சரி பண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது வேஸ்ட்டாக எரிஞ்ச இந்த மாதிரி ப்ளூடூத் இயர்ஃபோன் போட் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 வோல்டேஜ் பேட்டரியும் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் போட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த மாதிரி அதாவது ஹெட்ஃபோன் அதாவது இயர்ஃபோன்கிட்ட இந்த மாதிரி ஸ்பீக்கரும் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் போட் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த மாதிரி தான் நான் இங்கே இந்த மாதிரி இந்த பின்னை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இயர்ஃபோனை இந்த போர்டில் கனெக்ஷன் பண்ணி எப்படி நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த ஹெட்ஃபோன் இயர்ஃபோனை நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இயர்ஃபோன் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இதில் ப்ளஸ் சிம்பிள், இதில் மைனஸ் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி மைனஸ் சிம்பிள், இதில் ப்ளஸ் சிம்பிள், இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கான மைனஸ் சிம்பிள், இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் வயரிங் கனெக்ஷன் எல்லாம் செஞ்சுட்டு இதை நாம் ஒன் பண்ணி ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு இந்த போர்டில் இருந்து நம்மளுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்ய போகுதுன்ற பார்க்கலாம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் வயரிங் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸுக்கு வரும், இது மைனஸுக்கு வரும். கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முதல்ல நாம் இந்த இடத்துல பேஸ்ட் வச்சுக்கொள்ளலாம். நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளூடூத் இயர்ஃபோன் பழுதாக சொன்னால் நான் இதை வேஸ்ட்டாக தூக்கி எறியா அவங்களுக்கு இதையே நாம் பயன்படுத்த முடியும். பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்கள்கிட்ட இதுக்கான கவர் அதாவது கவர்ஸிங் இருந்துன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நான் இதை ஃபிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஹெட்செட் இல்லைன்னு சொன்னால் இயர்ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டிங்னு நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர் வரும். இப்போ இந்த ஸ்பீக்கரை நாம் இதில் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் லைனை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கலாம். நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பேட்டரிக்கு இதில் மைனஸ் சிம்பிள் இல்லை ப்ளஸ் சிம்பிள் அதையும் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் கருப்பு நிறத்தில் இருக்கிற மைனஸ் வயர், ரெட் கலரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கரில் லெஃப்ட்டு ரைட்டுண்ட மைனஸ் வயர், இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்கிற ப்ளஸ், இது மைனஸ், இந்த மாதிரி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அதாவது கவர்சிங் இல்லாதபடியாக நான் இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ நாம் ஒன் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் பழுதாகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதில் கவர்சிங் இருக்கும், அதோடையே வச்சு நீங்கள் பொருத்தி கொள்ள முடியும். அதாவது இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வயர்
கனெக்ஷன் கொடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வயரை கட் பண்ணி கொடுத்து கொள்ளலாம். இப்போ வந்து நான் ஒன் பண்ணி கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வால்யூம் கூட்டுறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பவர் இருக்குது. நான் இப்போ இந்த மாதிரி ஒன் பண்ணி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் தெரியுது, நம்மளுக்கு ஒன்றாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோன்லேருந்து வந்து ஒரு பாட்டை வந்து நாம் கனெக்ஷன் கொடுக்கலாம். ப்ளூடூத்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லேருந்து நான் வந்து ஒரு பாட்டை வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டாக போன இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் போட் எடுத்து இந்த மாதிரி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. நீங்களும் வந்து நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோனை வாங்கி, அதாவது இயர்ஃபோனை வாங்கி நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்து கொடுத்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.